பேசுங்க, இப்ப பேசுமா, தைரியமா நாளா தான் பேசுங்க. அவ்வளோ மெசேஜ், அவ்வளோ கமெண்ட். அப்பா என்ன ஒரு ஒன்னும் ஒண்ணும் இல்ல. அவர் ஒரு கல்யாணத்துக்கு திரிஷா மேடமா கூட கூட்டிட்டு போயிட்டாராம். சரியா? இது இப்ப உங்க எல்லாருக்குமே பிரச்சனை. இப்ப திரிஷா மேடமே விட்டுருங்களேன், அந்த கல்யாணத்துக்கு வேற ஏதாவது ஒரு பெண் தோழி அவர் கூட்டிட்டு போயிருக்குமே. அப்ப மட்டும் என்ன நீங்க 2 பேரும் அண்ணன் தங்கச்சி நான் சொல்ல போறீங்க? இல்ல யார கூட்டிட்டு போனாலும் நீங்க ஒரு மனுஷனை வச்சு செய்யணும்னு முடிவு பண்ணிட்டா என்ன வேணா பேசுவீங்க. இந்த பனைமரத்துக்கு அடியில இருந்து பாலை குடிச்சா கூட கல்லுன்னு சொல்லுமா இந்த உலகம். இவ்வளவு நாள் திரிஷா மேடமும் விஜய் சார் தனித்தனியா போயிட்டு இருந்தாங்க தெரியுமா, தனித்தனி கார்ல வந்தாங்க, இப்படி போனாங்கன்னு. சரி, ஓகே, அதே பிரச்சனை. இப்ப 2 பேரும் ஒரே கார்ல வந்தாங்க தெரியுமா, ஒரே கலர்ல ட்ரெஸ் போட்டாங்க தெரியுமா. ஏங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரே கலர்ல ட்ரெஸ் போடக்கூடாது, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரே கார்ல போகவே கூடாதா? இதை பத்தி நீ பேசுன்னு இப்போ விஜய் சாருடைய அரசியல் விஷயத்தை பத்தி பேசுங்க, அது எல்லா கேள்விக்கும் பதில் சொல்றதுக்கு நான் தயாரா இருக்கேன். சங்கீதா மேடம்க்கு அவங்க அப்படி பேசிட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்க, இது உங்க வீட்டுல ஒருத்தவங்க நடந்தா நீங்க கேள்வி கேட்காம இருப்பீங்களா அப்படிலாம் கேக்குறீங்களா? இதெல்லாம் வந்துட்டு அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை. அவங்க டிவோர்ஸ் அப்ளை பண்ணி